இயக்குனர் இளங்கோராம் இயக்கத்தில் வைபவ், சுனில் ரெட்டி, நிகாரிகா, சாந்தினி, பாலசரவணன், ரெடின் கிங்ஸ்லி, கருணாகரன், முனிஷ்காந்த் இவங்க நடிப்பில் அடல்ட் காமெடி படமாக வெளியாகியிருக்கு பெருசு. அரைச்சமாவையே அரைச்சிட்டு இருந்த தமிழ் சினிமாவில் அப்பப்போ சில புதிய முயற்சிகளும் வரும். அது மாதிரி தான் இந்த படமும் வெளியாகிருக்கு. அந்த முயற்சிகள் எந்த அளவுக்கு பார்வையாளர்களை திருப்திப்படுத்துதோ அந்த அளவுக்கு படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். வைபவ் தனது அண்ணன் சுனிலோட சேர்ந்து இப்படி ஒரு கதையை தேர்வு செஞ்சது உண்மையாலுமே பாராட்டுக்குரிய விஷயம்தான். மேயாதமான் படத்துக்கு அப்புறம் அவர் நடித்த பல படங்கள் மக்களை பெருசாக கவரல. அப்பா இறந்த பின்னாடி அசிங்கப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக பெருசாக முளைச்சி நிற்கிற பிரச்சனைகள்லாம் ரெண்டு மகன்கள் எப்படி சமாளித்தாங்க, இந்த அடல்ட் காமெடி படம் ரசிகர்களை சிரிக்க வச்சதா இல்லையா இல்லை ஏமாற்றிடுச்சாங்கிறத இந்த விமர்சனத்தில் பார்த்துடலாம். கதைக்களம்: தஞ்சாவூர் அருகே ஒரத்தநாடு கிராமத்தில் வைபவ் அப்பா மிகுந்த மதிப்போடும் செல்வாக்கோடும் வாழ்ந்துட்டு வருவார். அவரை பெருசுன்னு ஊர் மக்கள் எல்லாரும் கூப்பிடுவாங்க. மூத்த மகன் சுனில், அவரது மனைவி சாந்தினி மற்றும் வைபவ் அவங்களோட மனைவி நிகாரிகா, அம்மா தனலட்சுமி எல்லாரும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு வருவாங்க. வீட்டில் டிவி பார்த்துட்டு கொண்டிருந்த பெருசு திடீர்னு இறந்துருவார். ஆனால் குடும்பத்தாருக்கு அவரை பார்த்ததும் அழுகைக்கு பதிலாக அதிர்ச்சி மட்டுமே வரும். அந்த சொல்ல முடியாத விஷயத்த சரி செஞ்சால் மட்டும்தான் ஊர் மக்களுக்கு பெருசு இறந்ததை சொல்ல முடியும். அதற்காக ஒட்டுமொத்த குடும்பமும் பல்வேறு வேலைகளை செஞ்சிட்ருப்பாங்க. அப்படி என்ன விஷயம் நடந்தது, பெருசை பார்த்து ஏன் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைஞ்சாங்க, இறுதியில் அந்த விஷயம் சரியானதா இல்லையா என்பதுதான் இந்த மீதி படத்தோட கதை.